ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் உங்களை ஆசீர்வதிக்கிற நாமம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஆண்டவர் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தேவைகளை அறிந்து அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஒரு நாளில் பேதுரு மத்தேயு புத்தகத்தில் 17வது அதிகாரம் 24 பேதுருவிடத்தில் வரி வசூலிக்கிறவர்கள் வந்து, உங்கள் போதகர் வரி கட்டுவதில்லையா என்று செலுத்துகிறது இல்லையா என்று கேட்கிறார்கள். அதில் அவன் செலுத்துகிறார் என்று சொல்லிட்டு வந்து விட்டான். அவன் வீட்டுக்குள் நுழையும் பொழுதே ஆண்டவர் அந்த தேவைகளை அறிந்தவராய், வரி செலுத்துகிறவர்கள் வரி வாங்குகிறவர்கள் யாரிடத்தில் வாங்குகிறார்கள், பிள்ளைகளிடத்திலையா அந்நியரிடத்திலா என்று கேட்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள், ஆனால் நாம் செலுத்த வேண்டியது இல்லை, சட்டப்படி அவர்கள் செலுத்த வேண்டியது இல்லை. ஆகிலும் அவர்களுக்கு நாம் இடையூறாய் இராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் எடுத்துட்டு போய் கடலுக்கு போய் முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார். முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் என்று சொல்லுகிறார். அதை உனக்கும் எனக்கும் கேட்டு என்று அந்த இடத்துல அநேகர், ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அநேகர் அவருக்கு உதவி செய்யும் பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு யூதாஸ் காரியத்து பணம் வசூலிக்கிறவனாக இருந்திருக்கிறான். ஆனால் இந்த வரி செலுத்துகிற இடத்தில் வரும் பொழுது யூதாஸை பார் அல்லது அவர்களை பார் இவர்களை பார், அந்த ஐஸ்வர்யமான ஸ்திரீகளை பார் என்று சொல்லவில்லை. நீ முதலாவது போய் தூண்டிலை போடு, அகப்படும் மீனை திறந்து பார், அதில் வெள்ளி காசை காண்பாய், அதில் உனக்கும் எனக்கும் வரியை செலுத்து என்று சொன்னார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தேவைக்காக இயேசுவை நோக்கி பார். இயேசு உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த நாளில் என்னுடைய தேவைகள் யார் சந்திப்பாய் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? நீ உன்னால் முடிந்த காரியத்தை, நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்து கொண்டு இரு. கர்த்தர் அதிலிருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். இதை கலங்கி கொண்டு இருக்கிறாயா? கலக்கம் தேவையில்லை. இயேசு முதலாவது அகப்படுகிற மீனை வாயை திறந்து பார் என்று சொன்னார். இதனால் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீ முதலாவது செய்த அந்த சில காரியங்களை, நன்மையான காரியங்களோ வேலைகளோ அதை செய்து பார். கர்த்தர் அதிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம், குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறவர். வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து எலிசாவினிடத்தில் கேட்கிறான், ஐயா, உம்முடைய அடியான் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் பயபக்தியாக இருந்தார், ஆனால் கடனோடு இறந்து விட்டார். இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் இருந்து வாங்க வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, என்னிடத்தில் கடனை செலுத்துவதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை என்று சொல்லும் வேளையில் அவன் எலியா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அந்த இடத்துல கடன் வசூலிக்க வந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அதை தவிர என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வேத வசனம் 7 வசனம் வரைக்கும், நீ என்ன செய், வீட்டிற்கு போய் அக்கம் பக்கத்து நேரத்தில் வெறும் பாத்திரத்தை வாங்கி எண்ணெயை
ஊற்றி நிரப்பு அப்படின்ட்டு. அதே போல் அவள் என்ன செய்கிறாள், அக்கம் பக்கத்தில் உள்ள பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை ஊற்ற 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 ஒரு குடம் எண்ணெய் ஊற்ற 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 வந்து கொண்டே இருக்கிறது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமான காரியமா இதை நிறைவாக்க அவரால் முடியும். ஒன்றுமில்லாமல் அவர் யாரையுமே தேடி போக சொல்லவில்லை. இந்த இடத்துல யாரையுமே தேடி போக சொல்லவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் என்னுடைய குறைவை யார், என் தேவைகளை யார் பூர்த்தி செய்வா என்று நீ கலங்க வேண்டியதில்லை. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் உன்னுடைய அருகில் இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறவர் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னார், நீ போய் யோர்தான் நதிக்கரையில் அப்புறம் இருந்து கொள், உனக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அதே போல் காகங்கள் காலையும் மாலையும் வந்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீ ஆகாரத்தை குறித்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை போஷிக்கிறவர் இயேசு. உன் தேவைகளை சந்திக்கிறவர். மலை போல தேவைகள் இருக்கிறதா, அதை கண்டு நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. உன் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு. அந்த இயேசுவிடத்தில் உன்னுடைய இருதயத்தை ஒப்புக்கொடு. இயேசு அன்றைக்கு யாரிடத்திலும் போய் வாங்கு என்று சொல்லவில்லை. வேதாகமம் சொல்லுகிறது, அவருக்கு பின்புலமாக இருந்து அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அன்றைய தினம் அவர்களை வழி நடத்தியிருக்கார். ஆனால் இவருக்கென்று தேவை வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை போய் பார் என்று இந்த பேதனோட்டத்தில் சொல்லலை. நீ முதலாவது தூண்டில் எடுத்துகிட்டு போய் கடலில் போடு, அதில் முதலாவது அகப்படும் மீனின் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை உனக்கும் எனக்கும் கெட்டு என்று சொன்னார். ஆம், அது அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தேவைகளை மலை போல தேவைகள் இருக்கிறதா, இந்த தேவைகளை நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை, திகைக்க வேண்டிய அவசியமில்லை. நீ இந்த தேவைகளுக்காக நீ மனிதர்களை தேடிப்போ ஆனால் வீணான கண்ணிக்கு அகப்படுவாய். ஆம், இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். இந்த இயேசு உன் தேவைகளை சந்திப்பார். மலை போல உன்னுடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் போதுமானவர். கொஞ்சமான அந்த எண்ணெயை கொண்டு ஒரு குடம் எண்ணெயை வைத்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிரப்பின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்புவார். இந்த நாளிலும் என் தேவைகள் மலை போல இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா? இந்த நாளிலும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எனக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, இந்த தேவைகளை யார் சந்திப்பா என்று சொல்லி ஆண்டவரே கலங்குகிற சகோதரியை நீர் நோக்கி பார்க்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது தேவ மகிமை கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரே, பேதுருவிடத்தில் நீர் சொன்னீர், ஆண்டவரே, தூண்டிலை போடு, முதலாவது அகப்படும் மீனை எடுத்து ஆண்டவரே அண்ணே அந்த அதை திறந்து பார், வெள்ளி காசு இருக்கும், அது உனக்கும் எனக்கும் கெட்டு என்று சொன்னது போல இன்றைக்கு தேவைகளை ஆண்டவரே கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே வேத வசனத்தில் பார்க்கிறோம். அதை கொண்டு வாழ்க்கை முழுவதும் நிரப்பி வாழ்வதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியும் நீர் தேவைகளை சந்திக்கிறவராய் கர்த்தரின் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்ல கர்த்தர் கிருபைத்தார் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்புக்குரிய சகோதரியே, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். தேவைகளை சந்தித்தவர் இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை அன்பான சகோதரியே தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறபடினால் தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அவர் உங்களை விசாரித்து வழி நடத்துகிறவர். இந்த நாளிலும் இந்த விசுவாசத்தோடு கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார் என்று நீங்கள் சொல்லி விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.